முத்துக்காப்பட்டி மாரியம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பக்த பெருமக்கள் அனைவருக்கும் முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அருள்ராஜேஷ் ஆகிய என்னுடைய வணக்கம். நேற்றைய தினம் நம்ம முத்துக்காப்பட்டி மாரியம்மன் கோவிலில் திருவிழா துவங்குவதற்கு காப்பு கட்டும் சடங்கு நடந்திருக்கணும். அது நடைபெறல. அதுக்கு காரணம் ஊராட்சி மன்ற தலைவர் தான்ட்டு ஊருக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. நானும் சொல்கிறேன், அது ஊராட்சி மன்ற தலைவரான என்னோட நான் தான் காரணம். இதில் என்னோடய விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லுங்கிறதுக்கோசம் தான் இந்த ஒரு காணொளி. முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஃபஸ்ட்டு என்ன புகார் கொடுத்தங்கிறத நான் தெரிவிக்கணும். அதை நான் இப்போ சொல்லிடுறேன். நான் யார் மணியக்காரர்களும் வந்தாலும் அவங்க குற்ற பின்னணியை பார்த்து தனிநபர் ஒழுக்கம் மற்றும் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் திருவிழா நடத்தணும். அது வரைக்கும் கூட்டத்துக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6/4/2024 ஒரு காணொளி போட்டு புகாரையும் வந்து காவல்துறைக்கு வச்சாச்சு. அந்த புகாருக்கும் காணொலிக்கும் மதிப்பளிக்காமல் மறுநாள் 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மாரியம்மன் கோவிலில் நம்ம கணக்கு பிள்ளை காத்தி எண்ணெய் இப்போ இருக்க மணியக்காரர்கள், சென்ற ஆண்டு பிரச்சனைகளை சந்தித்த இளைஞர்கள் எல்லோரும் வந்து கூட்டத்துக்கு போகிறாங்க. 2 மணி நேரம் கூட்டம் நடக்குது. அங்கே ஒரு வாக்குவாதம் பிறக்குது. அங்கே வந்து பாதிக்கப்பட்ட சென்ற ஆண்டு வந்து அந்த இளைஞர் பாதிக்கப்பட்ட கௌசிக் அப்படிங்கிற பையன் போன வருஷம் வந்து கேஸ் வாபஸ் வாங்குங்க, மணியக்காரர்கள் ஜாதி கொடுத்துட்டு போட்டு பண்ணால் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் வாய்க்கு நீங்கள் திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறான். உன்னோட வரி கேட்க தான் பதில் சொல்லணும், வரி இல்லை நீ எடுத்துகிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அங்கே நடந்ததாக சொல்லி அந்த பையன் வந்து நம்ம மணியக்காரான செல்வகுமாரை வச்சுக்கிட்டு காவல் ஆய்வாளர்கிட்ட அன்றைக்கி ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் சொல்கிறான். காவல் ஆய்வாளர் என்னங்கிறாரு, நீ இதை தனியார் புகாராக கொடு, இன்றைக்கி நடந்த விஷயத்த தலைவர் சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து பீஸ் கமிட்டி வந்து நாங்கள் தாசில்தார் தலைமையில் பண்ணட்டும்னு சொல்லி நான் எழுதி பரிந்துரைக்கிறேன், நீ கூட ஒன்று தான் அங்கே வரட்டுன்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் ஒரு பதிலை கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு 8ஆம் தேதி வாக்கில் தம்பி கௌசிக் வந்து ஒரு இதை கொடுக்குறா. அப்படி அதில் இந்த 3 கோரிக்கை வருது. ஜாதிக்கு ஒரு மணியக்காரர், ஜாதி பேரை சொல்லி திட்டக்கூடாது, வரி அனைவருக்கிட்டையும் வரி வாங்கணும் அப்படிங்கிற 3 சாராம்சம் வருது. அது 20ஆம் தேதி விசாரிக்கிறப்ப தலைவர் கொடுத்த 6ஆம் தேதி புகாரும் 8ஆம் தேதி கொடுத்த கௌசிக் தம்பி அவர்கள் புகாரும் ஒன்றா சேர்ந்து போலீஸ் விசாரித்து ஒரு பதிலாக கொடுக்குறப்ப அது ஊராட்சி மன்ற தலைவரான என்னுடைய கருத்து மட்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை வெளியே வந்துடுது. சரி, அதனால் இதில் போய் நம்ம அது வேறு இது வேறு இல்லை, யாராக இருந்தாலும் பாதிக்கப்படுறவங்க யாராக இருந்தாலும் நம்ம கூட சேர்ந்து புகார் தெரிவிக்கிறேன் அப்படின்னா நான் உடம்பட்டு தான் போவேன். அவங்களுக்கு நான் வந்து சில இடத்துல உன் கம்ப்ளைண்ட்டு 3 இருக்கப்போ இங்கே 2 தான் போலீஸ் படிக்கிறாங்க, நீ ஏன் அதை நீ வந்து 3ஆம் கம்ப்ளைண்ட் ஏன் நீ தெரிவிக்கலைங்கிற புரிதலை கூட கொடுத்துருக்கேன். அதில் வந்து நான் இங்கேயும் நான் வந்து மாற்றி இன்னும் பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா ஏன் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் ஜெயிக்கணும், மற்றவங்கள வந்து மற்றவங்க கம்ப்ளைண்ட் வந்து எப்படி போனால் என்னங்கிறது இல்லை. அவங்க கருத்து என்னவோ அவனும் நான் என் பார்வைக்கு ஒன்று சண்டை நடக்கணும் பார்க்குறான், அவனு இந்த சொல்ல மூலிமா நடந்துச்சுன்னா சண்டை வருங்கிற விஷயத்துக்கு தான் அவனும் வந்து சொல்ல வரான். அப்படிங்கிறப்ப கருத்து அவன் கருத்தில் எனக்கு உடன்பாடு இருந்துச்சு. சரி, இந்த உடன்பாடு இருக்குது, இதுக்கு உண்டான தீர்வு யார் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க மணியக்காரர்கள் இந்த இதனால் வந்து முன்னாடி சண்டை கட்டினா பிற சமூக அந்த மக்கள் பிற எல்லோரும் சேர்ந்து பலப்பற்றைங்கிறது தான். எனக்கு அதில் கவுண்டு சமுதாயமாகட்டும், நாயுடு ஆகட்டும், வன்னியர்கள் ஆகட்டும், பிள்ளைமார் ஆகட்டும், எல்லோரும் சேர்ந்து பலப்பற்றை தான். இருந்தாலும் இப்போ மணியக்காரர்கள் தனியாக பலப்பற்றை தனியாக பிரியதில் நீங்கள் வந்து என்னோடய வாதத்தை அப்படி நீங்கள் கொஞ்சம் நாசுக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ மணியக்காரர்கள் வந்து நாங்களே நடத்தணும்னு ஒரு பிடிவாதம் பண்ண போக மீதி இருக்க பலப்பற்ற பசங்க வந்து நீங்கள் நடத்தினா நாங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், நீங்கள் இன்னும் மணியக்காரர்களை ஊர்வலம் நிர்வகிக்கிறப்ப நாங்கள் குற்றவாளியாக நாங்கள் வந்து பின்னாடி நிற்கணுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. இதை தான் நம்ம காவல்துறையிட்ட சொல்கிறோம். ஒன்று இரு பக்கமும் ராசி பண்ணி நடத்துங்க, இல்லை 2 பக்கமும் இவங்க இல்லாமல் புதுசாக ஒரு கமிட்டி போட்டு நடத்துங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. அப்படியே வந்து இன்றைக்கி என்னக்கிட்ட வந்து எனக்கு மனசில் தோன்ற விஷயம் 2 நாளாக அந்த பக்கம் வந்து
எம்ஆர்எல் மாதேசனோ, இல்லை நம்ம செல்வராஜ் பிரேமா மகன் அண்ணன் செல்வராஜ் அண்ணனோ, இல்லை நம்ம வார்டு மெம்பர் பெருமாபாளையம் மெம்பர் செந்திலோ, இவங்க ஏன் அந்த பக்கம் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் ஏன் சுகுமாரன் இருக்கக்கூடாது, 2 மணியக்காரங்களை வச்சு நோம்பி நடத்திட்டு போகலாம். ஏன்னா இவங்க நான் சொன்னவங்க எல்லாம் ஒரு பொது உடைமைவாதிங்க, ஒரு அரசியல் தொடர்பு இருக்கவங்க, ஒரு ஸ்டேஷனாக எப்படி பேசணுங்கிற வரமுறை தெரியும். அதனால் இவங்க இருந்துட்டால் பரவாயில்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. அதை நான் எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்க அடுத்த விஷயம். இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். நோம்பி நடந்திருக்கும், இப்படி தள்ளி போயிருக்காதுங்கிறது தான் என்னோடய கண்ணோட்டம். ஆனால் இப்போ இருக்க மணியக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு துவக்கத்தை ஆரம்பித்தாங்க. அவங்க இவங்க மணியக்காரங்களை நான் குறை சொல்லலை. 10 வருஷமாக நீங்கள் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனன் அவர்கிட்ட, சீனிவாச அண்ணன்கிட்ட நீங்கள் கொடுங்க நாங்கள் பார்க்குறோம் கேட்டப்ப அதில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. மறுபேதும் பேசாமல் சாவியை வச்சுக்கும் கொடுத்ததுலேயும் ஒரு பெரிய ஒரு புரிதல் இருந்துச்சு. அதில் ஒரு நிர்வாக ஆளுமை திறன் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ அடுத்த கட்ட மக்கள் சாவி கொடுங்க நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நாங்கள் தான் பார்ப்போம், எங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேள்வியை முன்னாடி வைக்கிறப்ப தான் அந்த பக்குவம் என்ன அளவில் இருக்குங்கிற விஷயத்த நம்ம தெரிய முடியுது. ஏன்னா நம்ம கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்ப கொடுத்துட்டு நான் பின்னாடி நான் பார்க்குறேங்கிறது அது புரிதல். அடுத்த கேள்வி என்னை நம்பர் இல்லையா அப்படிங்கிற பிற கேள்வி வருதுன்னா, இதோட முடிவு எங்கே போய் முடியும்னா அது சண்டை தான். இந்த பக்குவமின்மை எங்கே போய் முடியும்னா சண்டை தான். அப்படி தான் போன வாட்டி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி அவங்களே பண்ணுறதுல எனக்கு ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு ஆட்சேபனை இருக்குது. அவங்க ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களும் பிரச்சனை இல்லை, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோயில் விஷயத்தில் இது மாதிரி நான் சில புரிதலை ஏற்படுத்தி எனக்கு மூக்குடைஞ்சாலும் சில கருத்துக்களை என்ன சொல்லாமல் போகிறது எனக்கு புதுசு இல்லை. அங்கே இப்போ இன்னும் நல்லா உடச்சி பேசணும்னு வைங்க, முத்துக்காவட்டியில் ஒரு 1300 கவுண்டருங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அங்கே மேதரமாதேவியிலும் ஒரு 1170 ஓட்டு கொண்ட மக்கள் இங்கே பல்லவர் சமூகத்தில், தேவேந்திர சமூகத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு எனக்கு போன வருஷம் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அதில் சமுதாய கூடத்தை கோயிலுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. நீங்கள் கொடுங்க, இல்லாட்டி கரண்ட்டு கட் பண்ணி சொல்லிட்டு கரண்ட்டை கட் பண்ணி விட்டேன். இவங்க கோயில் கமிட்டி ஊரே சேர்ந்து ஒரு 200 பேர் என்ன பண்ணாங்க, மாரியம்மன் கோயில் குதிரை வாகனம், தேர் தண்டுவடம், சக்கரம் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு பஞ்சாயத்தால் வச்சு எடுத்து வெளியே வச்சுட்டு பூட்டிட்டு போகிறானா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தனியாக போட்டுக்கிட்டாங்க. நான் இங்கே போகாமல் நான் என்ன பண்ணிட்டேன், போய் வருஷத்துக்கு 5 ரூபா 20 ரூபா 25 ரூபா குத்தகை பணம் இந்த மானூகாட்டில் இருக்கிற கரண்ட் சர்வீஸை கட் பண்ணி தண்ணியெலாம் பண்ணி ஒரு 20-30 தென்னை மரத்தை சாகடித்தோம். அப்போ நிர்வாகம்னு வர்றப்ப நம்ம மக்களோட எண்ணிக்கை எனக்கு பிரச்சனை இல்லை. இவங்க 1000 பேத்துக்கு மேலே, அவங்க 1000 பேத்துக்கு மேலே, அவங்களுக்கு வசூலாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏதோ ஒரு சமூகம் 100 பேர் 50 பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு நான் இறங்கி போய் நான் போய் பேச போகிறது கிடையாது. எனக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வைப்படி நான் என் முடிவுலேருந்து பின்வாங்கல. தயவு செஞ்சு நோம்பி திருவிழா நடத்துங்க. அது நடத்துகிறத விட்டுட்டு நானே தான் பண்ணுவேங்கன்ட்டு அதில் புது காரணம் கண்டுபிடிச்சிக்கிட்டு நாளைக்கு மாரியம்மன் கோயிலில் உள்ளிருப்பு போராட்டம் எதுக்குன்னா, அறநிலைத்துறையால் கணக்கு பிள்ளையால் முன்னாள் மணியக்காரால் நாங்களாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன புரிதலுங்க ஏற்படுத்தணும்னு நம்பிக்கையில் அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு நமக்கு புரியல. சரி, இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கு உண்டான பதிலை நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ நம்ம சீனிவாசன் சொன்ன காரணம் என்னென்னா, 67 எங்கள் அப்பா பேர் இருந்துச்சு, 10 வருஷமாக என் பேர் இருந்துச்சு. சரி, நீங்கள் ஏன் தர்மத்தான் ஏங்கன்னு சொல்லலான்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வயசு 5 அறங்காவலர் போட்டாங்கன்னு, ஒன்று பெண் இருக்கணும், ஒன்று தாழ்த்தப்பட்டவங்க இருக்குன்னு சொன்னாங்க, கட்டாயம் சொன்னாங்க. இல்லாமல் அப்படிலாம் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு யாரும் வரதில்லைன்னு போய் சொல்லி நான் யாரும் இந்த கோயில் பக்கத்தில் அறநிலைத்துறைக்காரங்கள வரவிடாமல் வச்சுருந்தோம். அவங்க சொன்னது அக்கம் பக்கமாச்சு ஏதோ கோயிலில்
நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்கள ஒரு இதாக போட்டு ஒரு பெண் ஒருத்தருங்க போட்டால் கோயிலுக்கு மாதம் கண்டா எதாவது வந்து நீங்கள் பூஜை செய்கிறவங்களுக்கோ இல்லை வேறு இதர செலவுகளுக்கோ உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பணம் கிடைக்கிறத காட்டிலும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சொல்ல அக்கம் பக்கம் இருந்து உங்கள் ஊர்லேயோ இல்லை பெருமாளையம் காலியில் இருந்தோம் நான் அறங்காவலராக வரேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஃபார்ம் எடுத்து ஃபில்லப் பண்ணேன். ஏஆர்ஐஎஸ் ஹோம்னு சொல்லி மறைச்சி வச்சுருந்தேன். அது இந்த பசங்க என்கிட்ட தனியாக கேட்டதாக கூட சொல்லியிருப்பேன், இல்லை காத்திட்டு கேட்டால் கூட தனியாக சொல்லியிருக்கலாம். இவங்க 50 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நீ வந்து பதில் சொல்ல அப்படின்னா இந்த ஊர் வந்து எதோ ஆகிறதுக்கு எதோ பண்ணுறாங்க. நமக்கு என்ன யார் எப்படியோ எனக்கு போனாங்கிற மாதிரி தான். இப்படி தான் அவர் எளிய முறையில் நம்ம சீனிவாசனை சொன்ன பதில் இது தான். இனிமேல் என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. அவரோட பதட்டத்தில் ஒரு நிர்வாகத்திறங்கிறது அப்படி தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லணும்னு இல்லை. இங்கே நிறையா விஷயம் ஊராட்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு துணைத் தலைவர் அப்பாக்கிட்ட மட்டுமே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் மெம்பர்கிட்ட கலந்துக்குவோம், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இது செயலாளர்கிட்ட கலந்துக்குவோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட தன்னார்வலர்கிட்ட கலந்துக்குவோம். இது நிர்வாகங்கிறது தான் இப்படி தான் போகும். இப்போ இப்படி அவங்க பொத்தி ஒரு ஊர் அமைதிக்கோசரம் வச்சுருந்த விஷயத்த நீங்கள் இதை ஊழலாக போய் கத்தி கூப்பாடு போட்டு இதுக்கு உள்ளிருப்பும் போராட்டம் பண்ணி என்ன புரிதல் ஏற்படுத்த போகிறீங்கன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ என்னோடய விஷயம் இதுதான். 2 மணிகாரர்களை போட்டு நீங்கள் நோம்பி நடத்துங்க. என்னோடய ஒத்துழைப்பு நான் வந்து கொடுப்பேன். நான் நோம்பி நடத்தாமல் விட்டதுக்கோசரம் இந்த பல போராட்டம் இதெல்லாம் வந்து வேணாம். நான் மாதத்துக்கு 5 உள்ளூருக்கு போராட்டம் இருந்தேன், என்னத்தை சாதிச்சிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ரோட் எடுக்க முடியல. அப்படி இருக்கப்போ அதே மாதிரி நேற்றைய தினம் நம்ம அறங்காவலர் ஆய்வாளர்கிட்ட பேசின வகையில் அவங்க இது சம்மந்தமாக பேப்பரில் ஆடு கொடுத்துருக்குறாங்க, விளம்பரப்படுத்தியிருக்காங்க. யாருமே இல்லாத பக்கம் இவர் ஒருத்தராச்சும் இருக்கணும்னு சொல்லி இவர்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டு இவர் தகவலை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. அது விஓ ஆஃபீஸில் வந்து ஒட்டினதாக சொல்லி வச்சுருக்குறாங்க. ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்கிறப்ப நம்ம போய் இது என்ன பண்ண முடியும்? இதுக்கும் நம்ம கோயில் நிர்வாகத்துக்கும் நம்ம மாரியம்மனுக்கு நம்ம செய்கிற தொண்டு பணிக்கும் என்ன சம்பந்தம்? யாரும் இல்லை ஏமாற்றப்பட்டிருக்கா? அறங்காவலராக யாராவது நியமிக்கப்பட்டாலும் கோயிலேருந்து ஏதாவது நமக்கு நட்டமாக இருக்கா? அவர் அறங்காவலர் 5 பேர்த்து இது பண்ணியிருந்தால் மாதம் நம்ம கோயிலுக்கு ஏதோ ஒரு 10,000 15,000 காசாச்சும் கிடச்சிருக்கும். அதை காட்டில் நிம்மதி தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசி என்ன ஆகுறது? சரிங்க, என்னோடய இறுதியான கருத்து இதுதான். ஒரு மேதரமாதேவிக்காரனை சக மனிதனாக பார்த்து வா தம்பி, வாங்க சகோ, வாங்க பிரதர் அப்படின்னு சொல்கிற நம்ம மாதேசனனோ, நம்ம பிரேமா மகன் செல்வராஜ் அண்ணனோ, நம்ம வார்டு மெம்பர் செந்திலோ, இல்லை இவங்க சொல்கிற யாரோ ஒரு நபர் மணியக்காரர்களாக இருக்கும் பட்சத்துக்கு சீரும் சிறப்புமாக அந்த நோம்பி வந்து நடைபெறும். சுகுமாரனும் வந்து அவரும் பொது உடைமைவாதி, மக்களுக்கோசரம் அரசியல் பேசுகிறவர், அனைத்து சமூகத்துலேயும் வந்து ஒரு முன்னாள் மக்கள் பிரதிநிதி, 2 முறை தோற்று இருக்கிறாங்க, அந்த அரசியல் பணியில் இருக்கிறாங்க. இவங்கள வச்சு நோம்பி போடுங்க. என்னால் முடிஞ்சது பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு நான் பண்ணுறேன். நோம்பியை போடுங்க. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒரே விஷயம், இது நீங்கள் புதிய காரணத்தை கண்டுபிடிக்காமல் நோம்பி போடுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.